சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனம் என்னென்றால், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நாமெல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், ஆதில தேவன் வானத்தையும் பூமி படைத்து, அதுக்கப்புறம் மனுஷன் களிமண்ண தேவனாய் கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி, கர்த்தர் தன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினா மனுஷன் ஜீவ ஆத்மானால், அது நம்மளுக்கு எல்லாருக்கும். அதுக்காக தான் இங்க என்ன சொல்றாரு, பிள்ளைகளை நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். எவைகளை ஜெயித்தீர்கள்? எவைகளை நம்ம போய் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, பிசாசை ஜெயிக்கிறோம். நம்மெல்லாம் யாரும் ஜெயிக்கிறோமா? பிசாசு ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால ஜெயிக்கிறோம். பிசாசு நம்ம ஜெயிக்க வேண்டிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வேத வசனம். பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனால் ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ உலகத்தில் இருக்கிற யாரு? உலகத்துல சாத்தானுங்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய ஜனம் தொழுது கொள்றாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஜனங்கள் தொழுது கொள்கிறாங்க. சாத்தான ராஜ்யங்களை ஆளுகிறான். எல்லாருக்கும் பிசாசு அவருடைய இருதயத்தை கலைத்து பிசாசு என்ன பண்ற, எல்லாரையும் ஆண்டு கொள்ளான்னு பாக்குறான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உலகத்தில் உள்ளவர்களிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ நம்ம உள்ள இருக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்? பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அந்த பெரியவருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள்ள அவர் இருந்து நம்ம மூலமா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம மூலமா பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுக்குள்ளே நான் இருந்து நீர் நினைக்காததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். அப்ப நம்ம செய்யறது இல்லையா? எதுவுமே நம்ம தான் சொல்லுவோம், நான் தான் செய்யறேன் வேலை. ஆனா பலம் கொடுக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படியே உங்களுக்குள்ள இருந்து, அப்படினால் ஏன் நமக்குள்ள இருக்கிறார்னா, மனுஷனுக்குள்ள வாசம் செய்கிற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் அவர் வாசம் செய்வார். அசுத்தமா இருந்தா வாசம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இந்த இருதயத்துல அசுத்தம் இருந்தா ஏசப்பா குடிக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அசுத்தம் இருந்தா எது குடிக்கொள்ளனா, துரத்தப்பட்ட பிசாசு போய் இன்னும் 7 பிடிச்சுன்னு வந்துருமா. அது உள் புகந்து அவ முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படின்னா இந்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். நமக்குள்ள தேவன் ஆளும்படியாய், நம்மோடு கூட உளவாடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறபடினால் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவர்களும் உங்களில் உள்ளவர் பெரியவர். அப்பா. அல்லேலூயா. நம்ம ஊர்ல பெரியவர்னா யார் சொல்லுவாங்க? நாட்டாங்க பெரியவர்பா, ஒருவேளை தலைவர்பா தான் ஊருக்கே பெரியவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது அவர் தான். அப்படி இவங்க என்ன சொல்லுவாங்க, அடடே டிஎஸ்பிப்பா பெரியவர், நம்ம என்ன தந்தோம் வந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் போவார், அடடே கலெக்டர் சொல்லணும்பா, அவர் தான்பா பெரியவர், கலெக்டர் சொன்னதான்பா இதெல்லாம், நான் இதெல்லாம் சொன்னேன். அவருக்கு மேலே போனால் எம்எல்ஏ சொல்லணும்பா, அவர் சொன்னதாம்மா இங்கே நடக்கும். அவருக்கு மேலே போனால் யார் சொல்லலாம்? முதலமைச்சர் சொல்லலாம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பதவிக்கு மேலே பதவி போயினே தான் இருக்குமா கண்டி, அதுக்கு நிவர்த்தியே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் காட்டிலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, யோனாவிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ யோனாலும் பெரியவர். அப்போ யோனாவுடைய பெரியவர்னா யோனா சொன்னதை செய்யல, ஆனா தேவன் செய்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிரியை நடப்பித்தது. அல்லேலூயா. அவனுக்கு அவன் சொன்னது அவன் நினைச்சதுன்னா போய் சொல்லி பிரசங்கிட்டு வந்துட்டா தேவன் அவளை அழிச்சு விடுவார். அவன் பிரசங்கம் அவ்வளவுதான். நான் போய் பிரசங்கிக்கிறேன், பிரசங்கிட்டுக்குள்ள 40 நாளுக்குள்ள என்ன ஆகும்? நிறுவப்பட்டனும் அழிந்து போடும். அவ்வளவுதான் அவர் பிரசங்கம் சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஆனா தேவன் அவருக்குள்ள இருந்து பெரியவராயிருந்து அந்த ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தனால அவருடைய ஜபத்தை கேட்டு தேவனை கர்த்தர் அதுதான் சொல்றது, யோனாவிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர். அப்போ யோனா தான் பெரிய தீர்க்கதரிசி. அப்பத்துக்கு அவரை காட்டிலும் யோனா சொன்னது. அல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா கிட்டே அவன் சண்டை போடுவான். ஏசப்பா கிட்டே சண்டை சவால் விடுவான். நான் முன்னே சொல்ல நான் போக மாட்டேன், நீ இரக்கமுள்ள தேவன், நீ மனதுருக்கமுள்ள தேவன், நீ மன்னிக்கிற தேவன், நீ மனசாவும் அப்பே சொல்ல இல்லை நான் போக மாட்டேன்னு நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்ல. அப்பா நான் இரக்கமுள்ள தேவன் தான்ப்பா. சரி நான் போய் பிரசங்கம் பண்றேன், படிப்பட்டு நான் வந்து உக்காந்துருன்னு உக்காண்டாரு.
எவ்வளோ வாதாடுங்கிறாங்க. அவரு எவ்வளோவும் இயேசுகளுக்கும் வாதாடுறாங்க. ரொம்ப அது டிராபிக் படித்தா ரொம்ப சுவாசமாக இருக்கும். நல்லா இருக்கும் அதை படிக்கும்போது. எப்படின்னா ஒரு தகப்பனும் பிள்ளை அன்பு எப்படி சண்டை போடுறாங்க அது மாதிரி உரிமையாவது கேட்டுருப்பாரு எல்லாத்தையும். நான் சொன்ன ஆண்டவரே நீ கேட்க மாட்டீங்க, நீ அழிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால தான் நான் நினைவு வைக்க போதேன். எங்கே ஓடினேன்? நீ இறக்கம் உள்ளதவன் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ சொல்லிங்க நான் செய்ய மாட்டீங்க. நான் ஐசு கூடன்னு சொன்னீங்க, நான் போய் 40 நாள் ஐசு கூட நானும் சொல்லிட்டு வந்துட்டு உக்காண்டேன். இந்த அழிவே இல்லையே, நான் அப்பயே சொல்லியா அப்படி சண்டை போனோம். அப்போ என்ன சண்டை? நான் இறக்கம். அவங்க என்ன பண்ணாங்க, 2 எடுத்து சாம்பலில் உட்காந்தாங்க. அதனால நான் மன்னிக்கிறேன். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 140,000 பேர் இருக்கிறாங்களே, நான் எப்படி அவங்களை அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணாராம், அவளை அழிக்காதுட்டான். ஆனால் தான் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவராங்க, சாலமோனிலும் பெரியவரான். சாலமோன் தான் பெரிய ராஜாங்க. இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கு அவன் தான் பெரிய ராஜா. அவருடைய தகப்பனாகிய தாவீது ராஜாவா இருந்தாரு. அந்த தாவீது வயது சென்ற காலத்தில் தன் மகனாகி சாலோமோனை ராஜாவாக்கினாரு. இப்ப சாலமோன் தான் அந்த ராஜ்யத்துக்கு முழு ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு தேவனாக்கத்தை அளவில்லாத ஞானத்தை கொடுத்துட்டான். ஒருவருக்கு அது மாதிரி ஞானமே கொடுக்கலையா? ஒருவருக்கு அது மாதிரி ஞானத்தை கொடுக்கலையா? அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தாரு. அப்பேற்பட்ட காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவருடைய ஞானத்தை கேட்டு தென் தேசஸ்திரி அவரு ராஜ்யத்தில் ஆளுகிறான். அவன் கேள்விப்பட்டு, ஓ ராஜா எப்பேற்பட்ட ராஜா ஞானத்தோடு நடக்கிறாரா, ஞானத்தோட ஒரு தேசத்தை நடத்துறாரு அங்கிருந்து கேள்விப்பட்டு வந்து பார்க்கும்போது பிரமித்து போனாராம். அந்த ராஜஸ்திரியை பார்த்து பிரமித்து போனார். பார்க்க பெரிய பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய வீடுகள், அவங்களுடைய வேலை செய்யறவங்களுக்கு பெரிய பெரிய மாளிகை கட்டி கொடுத்துக்கிறாராம். யாரு? சாலமோன். தன் வீட்டில் வேலை செய்கிறாங்க பேர், அவங்களுக்கு என்ன மாளிகை? பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய தோட்டங்கள், பெரிய பெரிய நதிகள். இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்து பிரமித்து போனாலாம். பிரமித்து போயிட்டு சொல்றாளாம், இதுல பாதி கூட எனக்கு சொல்ல. என்னவா? இதுல பாதி கூட சொல்ல. அந்த பாதிக்கே வாங்குந்து ஓடியாந்தான். இது முழுசா சொல்லிங்க என்ன ஆயிருப்பா தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்றா, இதுல பாதி கூட எனக்கு சொல்ல. அப்பேற்பட்ட சாலமோனை காட்டிலும் நம் இயேசு எப்பேற்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கும் போது நமக்குள்ள இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரச்சனை பெருசா நம்ம பார்ப்போம். எப்பவுமே நம்ம எதை பார்ப்போம்? இயேசுவை பார்க்க மாட்டோம். நம்முடைய பிரச்சனை தான் பெருசா பார்ப்போம். நம்முடைய பிரச்சனை ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குது, அவ்வளவு பெருசா. நான் சொல்றேன், இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை பெருசு என்று சொல்லாதீங்க, என் தேவன் இந்த பிரச்சனைக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அந்த வாசம் செய்கிற தேவனை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். அதுதான் சொல்றாரு, பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் உலகத்தில் உள்ளவர்களும் உங்களில் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்களையே சிந்திப்பார்களாம். உலகத்துக்குரியவங்களா ஏசப்பா பத்தி சொன்ன கேட்கறாங்களா? கேட்க மாட்டோம். அப்ப உலகத்துக்குரியவளே அதுக்கு தான் செவி கொடுப்பாங்களா? நமக்கு செவி கொடுப்பானா? செவி கொடுக்க மாட்டாங்களா? அதனாலதான் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்க. யாராவது தேவனை அறிந்து கொள்றாங்களோ அவங்க மட்டும்தான் கூட்டு பிரேயர் பண்ணிக்குவாங்க. அல்லேலூயா. தேவனை அறியாதவங்களை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய சத்தத்தை யார் கேட்கிறாங்கன்னா, அவனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். மற்றவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஏதோ வந்தோமா போனோமா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணுமா, அவர் தான் முன் வந்தோம், அப்புறமா அவங்களுடைய வேலையை அவங்க செய்திருந்தாங்க. மனமாற்றம் இருக்காது. அல்லேலூயா. தேவனை குறித்து வைராக்கியம் இருக்காது. தேவனை குறித்து ஒரு அன்பு இருக்காது. உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. உலகத்துடைய எல்லா சடங்களும் போவாங்க. உலகத்துடைய காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு அவங்க மறந்துடுவாங்க. அதுக்குள்ள இயேசு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள இயேசு இருந்தால் நம்மளை கரெக்டான வழி நடத்துவார். அல்லேலூயா. நேர்த்தியாய் நடத்துவார். அவரோடு கூட பரலோகத்துக்கு போகிற வழி நானே வழியும் சத்திய ஜீவமாக இருக்கிறேன். அந்த வழியில கர்த்தர் நம்ம நடத்தி சொல்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.